இந்த உலகம் எத்தனையோ போர்களை சந்திச்சிருக்கு. ஆனா மனுஷங்களுக்கும் பறவைகளுக்கும் இடையில நடந்த போர் உங்களுக்கு தெரியுமா? உலகமே வியந்து பார்த்த போர் அது. ஆனா கடைசியில யார் ஜெயிச்சாங்க? மனுஷங்களா இல்ல அந்த பறவையா? இதைதான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ ரொம்பவும் காமெடியாவும் கொஞ்சம் சீரியஸாவும் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. மறக்காம வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. அப்படியே நான் உங்க வீட்டு பிள்ளை நினைச்சு, இல்லைன்னா நான் உங்க ஃப்ரெண்டு நினைச்சு, இல்லைன்னா நான் உங்க அண்ணனோ தம்பியோ ஏதாவது நினைச்சு என்னோட சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஏன்னா சேனல் ஸ்டார்ட் பண்ணி 1 இயருக்கு மேல ஆகுது. இது வரைக்கும் மானிட்டைசிங் எதுவுமே ஆகிட்டாங்கல. அதனால சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவையும் முழுசா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வெல்கம் டு ரீடிங் ஆஃப் ஹிஸ்டரி. 1932 ஆஸ்திரேலியால ஒரு மிகப்பெரிய பிரச்சனைய சந்திச்சிச்சு. எப்பவும் போல அன்னைக்கும் 4 சாதாரணமா தான் ஆரம்பிச்சிச்சு. ஆஸ்திரேலியால 1932 விவசாயம் ரொம்பவும் பெருகி இருந்துச்சு. அதுலயும் வீட் ஃபார்மிங் ரொம்ப அதிகமாவே இருந்துச்சு. எப்போதும் போல விவசாயிகள் எல்லாம் அவங்களோட வேலையை செய்யறதுக்கு அவங்களோட இடத்துக்கு போனாங்க. ஆனா அங்க அவங்க பார்த்தது வெறும் வீட் ஃபார்மிங்க மட்டும் இல்ல, அங்க நிறைய ஈமு பறவைகளையும் அவங்க பார்த்தாங்க. அதுவும் 1-2 பறவைகள், 1000-2000 பறவைகள், 20,000க்கும் மேல உள்ள ஈமு பறவைகளை அவங்க பார்த்தாங்க. இந்த ஈமு பறவைகள் தினமும் வரும். அவங்களோட வேலை என்னன்னா, டெய்லியும் வீட்டை சாப்பிட்டுட்டு அந்த இடத்தையும் கொலாப்ஸ் பண்ணிட்டு அவங்க திருப்பி போயிடுவாங்க. இது ரெகுலரா நடந்துகிட்டே இருக்குது. ஆனா அங்க உள்ள விவசாயிகளுக்கு இதுக்கு என்ன வழி செய்யலாம் அப்படிங்கிறது தெரியல. அதனால அங்க உள்ள விவசாயிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு முடிவுக்கு வராங்க. நம்ம போய் கவர்மெண்ட் கிட்ட கேட்கலாம், கவர்மெண்ட் உதவி கேட்டா அவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா உலகத்திலேயே மனிதர்களுக்கும் பறவைகளுக்கும் போர் நடந்துச்சு அப்படின்னா அது இந்த இடத்துல தான். முதல்ல கவர்மெண்ட் ஓகே விவசாயிகளுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போலீஸை அனுப்புனாங்க. போலீஸும் போய் அந்த ஈமு பறவைகளை விரட்ட ரொம்பவும் ட்ரை பண்ணாங்க. 1 நாள், 2 நாள், 3 நாள் வரைக்கும் ரொம்ப ட்ரை பண்ணி அந்த பறவைகளை அங்கிருந்து விரட்டவே முடியல. உடனே கவர்மெண்ட் அடுத்த முடிவுக்கு போயிட்டாங்க. அதுதான் மிலிட்ரிய கொண்டு இறக்குறது. இப்படி மிலிட்ரியும் வந்தாச்சு. இந்த மிலிட்ரிக்கு தலைமை தாங்கினவர் தான் ஜார்ஜ் பியர்ஸ். இவர் சோல்ஜரை கூப்பிட்டு வந்தாங்க, மிஷின் கன் எடுத்துட்டு வந்தாங்க, அம்மோங்கிற ஒரு லிக்யூட எடுத்துட்டு வந்தாங்க. இது எல்லாமே ரெடி. 1932 நவம்பர்ல அட்டாக்கு ஆரம்பமாக தொடங்கிச்சு. சோல்ஜர்ஸும் நின்னுட்டாங்க. அதுக்கப்புறம் ஈமு பேட்ஸை பார்த்து உடனே ஷூட் பண்ண ஆரம்பிக்க தொடங்கிட்டாங்க. ஆனா அடுத்த நொடியில அங்க நடந்ததுதான் மிகவும் ஷாக்கான விஷயம். ஈமு பேட்ஸ் குழுக்களாக பிரிந்து வேகமா ஓட ஆரம்பிக்க தொடங்கிச்சு. அதுவும் ஒரே குரூப் இல்ல, சின்ன சின்ன குரூப்பா நிறையவா. 20,000 பேட்ஸ் சின்ன சின்ன குழுக்களா பிரிஞ்சா எவ்வளவு வரும்? அப்படி சிதறி ஓட ஆரம்பிச்சிச்சிங்க. அந்த டைம்ல வந்திருக்க சோல்ஜர்ஸ் எல்லாம் கன்ஃபியூஷன் ஆக தொடங்கிட்டாங்க. எந்த பேட்ஸை சுடுறது, எந்த குழுவை சுடுறது அப்படிங்கிறது அவங்களுக்கு ரொம்பவும் போராட்டமா இருந்துச்சு. இதுலயும் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஈமு பேட் சாதாரணமானதா இல்ல. அவங்களுக்கு ஒரு லீடர் இருக்காரு. அந்த லீடரு சொல்றபடி அந்த ஈமு பறவைகள் எல்லாமே கேட்கும். அது அவங்களுக்கு ஒரு லீடர் மாதிரி. ஆபத்து வந்துருச்சு அப்படின்னு சொன்ன உடனே அந்த லீடர் பறவை அவங்க எல்லாத்தையும் எச்சரிக்கும். உடனே எல்லா பறவைகளும் ஸ்ப்ரெட் ஆகி சின்ன சின்ன குரூப்பா எஸ்கேப் ஆக தொடங்கிடும். சோல்ஜர்ஸ் எல்லாருமே கன்ஃபியூஷன் ஆயிட்டாங்க. இப்ப அவங்களுக்கு ஒரு டவுட், நம்ம யாரு கூட சண்டை போடுறோம்? மனிதர்களுக்கும் சண்டையா? இல்லையே, மனிதர்களுக்கும் பறவைகளுக்கு தான் இங்க சண்டை நடந்துகிட்டு இருக்கு. இதனால ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் ஒரு பிரயோஜனமே இல்லாம முடிஞ்சிருச்சு. ஏன்னா ஆயிரக்கணக்கான புல்லட்டுகள் யூஸ் பண்ணியும் 1-2 பேட்ஸ் மட்டும் தான் தாக்கப்பட்டுச்சே தவிர எல்லா பேட்ஸையும் ஒண்ணுமே செய்ய முடியல அவங்களால. சோ ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் ஃபெயில். சோல்ஜர்ஸும் சும்மா விடல. ஏன்னா இது இப்போ அவங்களோட நாட்டுக்கு பிரஸ்டீஜ் ப்ராப்ளமா அவங்க எடுக்க ஆரம்பிச்சாங்க. அதனால அவங்க செகண்ட் அட்டெம்ப்டுக்கும் ரெடியானாங்க. இந்த தடவை பிளான் என்னன்னா, ஈமு பறவைகள் எல்லாம் வர்ற வழியில அவங்க மிஷின் கண்ணோட நிக்கிறாங்க. ஆனா நடந்தது ஒரு வேடிக்கையான விஷயம். அவங்க எல்லா மிஷின் கண்ணோட ரெடியா இருக்கும்போது ஈமு பறவைகள் வர ஆரம்பிச்சிச்சு. ஆனா அவங்களோட மிஷின் கன் ஒர்க் ஆகல. அந்த இடத்துல அவங்க மிஷின் கன் ஜாம் ஆகி போயிருச்சு. சோ செகண்ட் அட்டெம்ப்டும் இந்த இடத்துல ஃபெயில் ஆகிடுச்சு. மூணாவதா அவங்க திரும்பியும் விடல, முயற்சி பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி ட்ரக்கை ரெடி பண்ணி ட்ரக்குக்குள்ள சோல்ஜர்ஸை வச்சு அவங்க கையில கன்னையும் கொடுத்து அனுப்பிட்டாங்க. அதாவது ஈமு பறவைகள் பறந்து போற டைம்ல இல்ல ஓடி போற டைம்ல ஷூட் பண்ணலாம் அப்படிங்கறதா அவங்களோட பிளான். ஆனா இங்கேயும் அவங்க தோத்துதான் போனாங்க. அது எப்படி தெரியுமா? ஈமு பறவைகள் 50 km/h ஓடும். இதுதான் அதோட ஸ்பீடு. அதனால ட்ரக்கில இருந்து அவங்களால புல்லட் ஃபயர் பண்ண முடியல, அவங்களால எய்ம் பண்ண முடியல. அதுவும் இல்லாம ஈமு பறவைகள் எல்லாம் சிக்ஸாக் நிலைமையில ஓட ஆரம்பிச்சிச்சு. அதனால இவங்களால எய்ம் பண்ண முடியாம, சுட முடியாம நிறைய புல்லட்டுகள் வேஸ்ட் ஆச்சு. நிறைய சோல்ஜர்ஸ்கள் வண்டியில இருந்து கீழே விழ செஞ்சாங்க. அவங்களுக்கு அடியும் பட்டுச்சு. இந்த தடவையும் அவங்க தோத்து போனாங்க. ரிசல்ட் 0. லாஸ் ஆர்மிக்கு, ஆனா வின் பண்ணது பேட்ஸ். இதுதான் ரிசல்ட்டா இருந்துச்சு. இந்த நியூஸ் வெளியில லீக் ஆனதும் உலகம் முழுக்க ஆஸ்திரேலியாவை ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆர்மி டிஃபீட் பை பேட்ஸ்ன்னு ஹெட்லைன்ஸ் வந்துச்சு. கவர்மெண்ட்டுக்கு எம்பார்ஸ்மெண்ட் அதிகமாயிருச்சு. மக்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க. ஃபைனலி கவர்மெண்ட் வார ஸ்டாப் பண்ண முடிவு எடுத்தாங்க. ஒபிஷியலா ஆஸ்திரேலியா ஆர்மி ஈமு பேட்ஸ் கிட்ட தோற்று போயிருச்சு. த கிரேட் ஈமு வார்ல மனிதர்கள் ஏன் தோட்டாங்கன்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட் ரீசன் ராங் ஸ்ட்ராட்டஜி.
ஆர்மி நார்மல் வார் மாதிரி ஃபைட் பண்ணினாங்க. ஆனா இது எனிமி ஆர்மி இல்ல, அன்பிரிடிகபிள் பேட்ஸ். செகண்ட் ரீசன் என்னன்னா, ஈமு இன்டெலிஜென்டா இருந்துச்சு. அவங்க ஸ்லிப் பண்ணி அவங்களோட லீடரை ஃபாலோ பண்ணி ஸ்மார்ட்டா எஸ்கேப் பண்ணினாங்க. தேர்ட் ரீசன் என்னன்னா, ஸ்பீட் அண்ட் சர்வைவர். அவங்க வேகம் ஸ்ட்ரென்த் காரணமா புல்லட்டை அவாய்ட் பண்ணாங்க. ஃபோர்த் ரீசன் என்னன்னா, டெரைன் அட்வான்டேஜ். அதாவது இது நடந்தது வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியால டெசர்ட் ஏரியால. அந்த என்விரான்மெண்டல் ஈமுக்கு ஃபெமிலியரா, ஆர்மிக்கு அன்ஃபெமிலியராகவும் இருந்துச்சு. வார் முடிந்த பிறகுதான் கவர்மெண்ட் ரியலைஸ் பண்ணிச்சு, கன் யூஸ் பண்ணி ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியாது. அதனால ஃபார்மர்ஸ்க்கு சப்போர்ட் கொடுத்து ஃபென்சிங் சிஸ்டம் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதாவது அவங்க ஈமு வர்ற இடத்துல ஒரு தடுப்பு சுவர் மாதிரி கட்டி அந்த இடத்த அவங்க பாதுகாத்தாங்க. இதை வச்ச உடனே ப்ராப்ளம் தீர்ந்துச்சா அப்படின்னா தீரல, ஆனா கண்ட்ரோலுக்கு கொண்டு வரப்பட்டுச்சு. அதுக்கப்புறமா போக 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 ஈமு பறவைகள் அங்க வர்றதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இந்த ஸ்டோரி ஒரு காமெடி மாதிரி தான் தோணினாலும் ஒரு பெரிய லெசன் இருக்கு. நேச்சரை அண்டர் எஸ்டிமேட் பண்ணாத. மனிதர்களுக்கு டெக்னாலஜி இருந்தாலும் சில நேரங்கள்ல நேச்சர் தான் பவர்ஃபுல்லான விஷயமா இருக்குது. ஒரு நாட்டின் ஒரு போர் போனது, ஆனா எதிரி மனிதன் இல்ல, ஒரு பறவை. இறுதியில வரலாற்றுல மனிதர்கள் தோற்ற ஒரே வித்தியாசமான போர் அது இதுதான், த கிரேட் ஈமு வார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால கண்டிப்பா லைக் பண்ணிடுங்க. மறக்காம நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்த வீடியோல உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். நான் இப்போ உங்களை விட்டு கிளம்புறேன். நன்றி, வணக்கம்.